ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது நம்ம மேரேஜ் சீரியஸில் உள்ள வீடியோஸ் தான். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? பேசாமல் இந்த உமா குந்தாணி வீட்டுக்கு போவோமா, இல்லை ராணி அக்கா வீட்டுக்கு போவோமா? இந்த உமா குந்தாணி வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது, நம்ம ராணி அக்கா வீட்டுக்கே போவோம். அந்த அக்கா வீட்டுக்கு போனால் தான் சோறுலாம் கிடைக்கும். எந்திரிச்சு போகவே மாச்சலாக இருக்கே. சரி போவோம், அப்போ தான் நல்ல சோறு திங்கலாம். உமா இங்கே வாமா. இதுக்கு இப்போ இந்த அக்கா கூப்பிடுறாங்க. சரி போய் என்னன்னு கேட்போம். இந்த வாரேக்கா. என்ன ராணியக்கா கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க அக்கா. அது ஒன்றும் இல்லை உமா, மூஞ்சி ரொம்ப சோர்வாக இருந்துச்சு, அதான் அழுது மூஞ்சியெல்லாம் வீங்கிற மாதிரி இருக்குது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் பெட்ரூம் கூட்டிகிட்டு வந்தேன். அது நான் ஒன்றும் இல்லைக்கா, தூக்கமும் வரலை, ஒன்றும் வர. அப்புறம் ஏன் உமா சோர்வாக இருக்க? அதுவாக்கா, காலையில் இருந்து நான் சாப்பிடவே இல்லைக்கா, அதே இவ்வளோ சோர்வாக இருக்கு. அப்போ உமா நான் சமைக்கிறேன், நீ கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வரியா? இல்லைக்கா, எனக்கு தூக்கமே வரலை. நானும் உங்களோட வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் சமைக்கிறத பார்த்துட்டு இருக்கேங்க்கா. சரி உமா உன் இஷ்டம் தான், வா. என்ன ராணி அக்கா சமைக்கலான்னு வந்துட்டு இப்படிய மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கீங்க, சமைக்கலையா நீங்க? அது வந்து உமா, இது சந்தியாவோட அப்பா வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க போயிருக்காங்க பார்த்துக்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை சமைக்கிறதுக்கு. இது ரவை தான் இருக்கு, வேணும்னு சொல்ல அவசரத்துக்கு உப்புமா கிண்டி தரேன். ஏக்கா, அந்த உப்புமாவை சாப்பிட்றதுக்கு நான் பட்டினியாவே கிடந்துருவேன். இந்த வாய்க்காக தான் இவன் புருஷன் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கு, புருஷனும் மாமியாவும். ஒன்றை வந்த வீட்லேயும் இப்படி பேசுகிறா, சொந்த வீட்டில் என்னெல்லாம் பேசுவாளோ. சரி உமா, அவர் வந்த உடனே நல்லா குழம்பா வச்சு தரேன். ஏக்கா, இன்னைக்கு என்ன கறி குழம்பாக்கா உங்கள் வீட்டில்? இல்லை உமா, மீன் குழம்பு தான் வைக்கலாம் பார்த்தேன். என்னக்கா சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமைனா கறி வாங்கிதானே வைக்கணும், எப்பயும் அப்படிதானே வைப்பீங்க, இப்போ என்ன புதுசா சொல்றீங்க? ஏக்கா கையில் காசு இல்லையா? அதுனா ஒன்றும் இல்லை உமா, கையில் காசு எல்லாமே இருக்குது, கறியாக திட்டு சளிச்சு போச்சா, அதே மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். என் பிள்ளையில அதான் கேட்குறாளுங்க. சரி ஒரே கறியாக திட்டாலும் மூஞ்சில தான் அடிக்குது அப்படின்னு சொல்லி மீன் வாங்க சொல்லியிருக்கு. சரிக்கா. ராணி அக்காய், ராணி அக்கா, ராணி அக்கா, சின்ன பொண்ணு குரல் கேட்குதே, உங்க
உங்களுக்கு கேக்குதா? ஆமாம்மா, சின்ன பொண்ணு குரல் தான் கேட்குது. இது வர சொல்லு உள்ளாக்க. ஆ, உள்ளாக்க வா சின்ன பொண்ணு. இந்த வாரேங்க்கா. என்ன லட்சுமியை போய் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உன்னைய தாண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, வந்து உட்கா. இதான் உட்கார்றேன். உமா, நீ இந்த சைடு. அதுவா சின்ன பொண்ணு, அது ரொம்ப பெரிய கதை. என்னது பெரிய கதையா? பரவாயில்ல, சொல்ல வேணாமா? நீங்க சொல்லுங்க ராணி அக்கா. ஏம்மா, அவள்கிட்ட எடுக்குமா பிரச்சனையே? சரி சொல்லு, யாராவது கேட்க அந்த பிரச்சனையா? அதுவா சின்ன பொண்ணு, நாலு முடி ஆக்சிடென்ட் ஆனோம்ல, அவங்க வீட்டுக்கார வண்டியை எடுத்துட்டு போய் அதுக்கு அந்த வண்டி அப்பளம் மாதிரி நொறுங்கிருச்சுன்னு வசந்தி அக்கா அதுக்கு 30,000 வேணும்னு வந்து ஆடுன்னு ஆடிட்டு போயிருச்சு. என் புருஷன் என்னட்டாடிட்டான். கடைசியில் என் மாமியா கிளவிதான் என் நகைய அடகு வச்சுக்கங்க, அந்த காசை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டுச்சு. நானும் என்னடா நம்ம மாமியா கிழவி இவ்வளோ நல்ல பொம்பளையா இருக்குன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னைய வீட்டை விட்டு விரட்டிருச்சு. ஒரு 2 வாரம் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருன்னு. அதே நான் 2 நாள் இங்கே இருந்துட்டு அங்கே போயிடுவேன். உனக்கு இது தேவைதான்ல? என்ன சின்ன பொண்ணு, நீயே இப்படி சொல்லலாமா? ஆமாம், நீ பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. நானா ஓ மாமியாக இருக்கவே வீட்டை விட்டு தப்பிச்சு விடுச்சு. நானே எனக்கு ஒரு மறுபடியும் சோத்தில் வசத்த வச்சுருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான பர்த்டே விஷயத்தை பார்த்துடலாம். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் கணேஷ், வித்யா, திவ்யா, ரஞ்சினி எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்களும் இவங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிடுங்க கைஸ்.